ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகாலிங்கத்திட்ட பத்மா பணத்தை கொடுத்து சீனுக்கிட்ட கொடுக்க சொல்லவும், சீனுக்கிட்ட மகாலிங்கம் இந்த பணத்தை கொடுக்குறாங்க. இதில் 40 லட்ச ரூபா பணம் இருக்குது, இது மாயாட்ட நீங்கள் கொடுத்துருங்க, மாயா வீட்டை விட்டே அனுப்பிவிடுங்க அப்படிங்கவும், இதை கேட்டதுமே சீனு ஆவேசத்தோட மகாலிங்கத்தை போட்டு வெளுத்து வாங்குறாங்க. மகாலிங்கம் துண்டக்கான துணியை கண்ணுன்னு அங்கேருந்து ஓடி வந்துருந்தாங்க. பத்மா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் பத்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம் சீனு பணத்தை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு மாயா மேலே ஒரு இஷ்டம் இருக்கும் போலுக்கு, மாயாவோட சேர்ந்து நினைக்கிறான் போலுக்கு அப்படிங்கவும், அது மட்டும் நம்ம நடக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பத்மா அந்த பணத்தை வாங்கிட்டு கொண்டு பார்வதிட்ட கொடுத்துருந்தாங்க. அப்போ பார்வதி கேட்குறாங்க, என்னக்கா இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படிங்கும் போது, அதுதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல, இந்த மாயாவை எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பிவிடலான்னு சொல்லி நம்ம நினச்சோம்னா, இப்போ என்னென்னா அவள் கர்ப்பமாக வர இருந்துட்டு இருக்கிறா, சீனுவும் இந்த மாதிரிக்கு ஒரு முடிவில் இருக்கிறான். ஆக மொத்தத்தில் சீனு மாயாவோட சந்தோஷமாக தான் இருக்கிறான் போலுக்கு, இவனை இப்படியே நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கவும், இப்போ நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது, அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா எங்கள் வீட்டுக்கு சீனுவும் மணியும் வராங்க. அப்போ மாயா கன்சீவாக இருக்கிற விஷயத்த ஜானகி சொல்லவும், இது கேட்டதுமே மணி பயங்கரமாக சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. சீனுவுக்கு ஒன்றுமே புரியல. என்னடி நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா வெக்கப்பட்டு இருக்கவும், அப்போ பத்மா சொல்கிறாங்க, போச்சுடா எல்லாம் போச்சு, இவளை வீட்டை விட்டு அனுப்பிவிடுவேன்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தோம்னா, நீ என்னன்னா இந்த மாதிரிக்கு ஒரு வேலையை செஞ்சு வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லும் போது, அம்மா அவள் போய் சொல்கிறாம்மா அப்படின்னு சீனு சொல்லவும், ஆமாடா நீ இப்படியே சொல்லிட்டீரு, உன் பேச்சை கேட்டு நானும் நம்பிடம் பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு பத்மா சீனு போட்டு திட்டுறாங்க. சரி மகாலிங்கம் தான் பணத்தை கொடுத்தாருல, அந்த பணத்தை வாங்கிட்டு நீ மாயாட்ட கொடுக்க வேண்டியதுன்னு அப்படிங்கவும், இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படிங்கும்போது உடனே பத்மா திணறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ இப்போ இவனை போட்டு சமாளிக்கணுமே சொல்லிட்டு, அப்போ பத்மா சொல்கிறாங்க, நான் கோயிலுக்கு போனேன், அப்போ தான் மகாலிங்கத்தை பார்த்தேன், மகாலிங்கம் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னார் அப்படிங்கவும், உனக்கு தான் பணம் இப்போ கிடைக்கல இல்ல, இந்த பணத்தை வாங்கி கொண்டு உன் முகத்தில் தூக்கி வீசிட்டு இவளை வீட்டை விட்டே நீ அனுப்பி விட்டுருக்க வேண்டியதுன்னு அப்படிங்கவும், அப்போ சீனு பத்மாவை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னம்மா நினச்சிட்டு இருக்கிறீங்க, அவர்கிட்ட பணத்தை வாங்கி நான் மாயா கிட்ட கொடுக்கணுன்னா, அப்போ என்ன கையால் தானோன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்களா, என்னாலே சம்பாதிக்க முடியும், நான் சம்பாதிச்சு தான் நான் மாயாவுக்கு முகத்தில் பணத்தை தூக்கி வீசுவேன் அப்படிங்கவும், உடனே பத்மா முணுமுணுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆமாம் நீ பணத்தை சம்பாதிச்சு மாயா முகத்தில் வீசுறதுக்குள்ளேயும் அவள் குழந்தையும் கையுமா நின்றுட்டு இருக்க போறா அப்படின்னு சொல்லவும், என்னம்மா நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் இங்கே என்ன தானே அந்த வீட்டில் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கவும், அப்போ சீனுவும் சொல்கிறாங்க, என்ன நடக்குன்னு எனக்கே தெரியல அப்படிங்கவும், ஆமாம் ஆமாம் இப்படியே நீ பேசி பேசி என்னை இந்த மாதிரிக்கு பண்ணிட்டு இருக்கிற, உன் பேச்சை நானும் நம்பிட்டு இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பத்மா திட்டிக்கிட்டு அங்கேருந்து போகவும், எங்கே பார்த்தோம்னா மணி மருமகளே எனக்கு கூடிய சீக்கிரத்தில் ஒரு பேரனையோ நீ பேத்தியே பெற்று கொடுக்க போகிறேன், எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மணி ரொம்பவே ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே பத்மா முறைச்சி பார்த்துட்டு இருக்கவும், என்னடி பார்த்துக்கிட்டு இருக்கிற, அதான் நீ பாட்டி ஆகிட்டி அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்மா கோவத்தோட எரிச்சலோட நின்றுட்டு இருக்கும் போது, அப்போ ஜானகி பார்த்தோம்னா அவங்க மாயாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. மாயா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கவும், இப்போ மணி சொல்கிறாங்க, சரி சரி என் மருமகளுக்கு வளகாப்பெல்லாம் வைக்கணும் அப்படிங்கும்போது அதுக்கெல்லாம் ஒன்று டைம் கிடக்கு அப்படின்னு ஜானகி சொல்லவும், என் மருமகளுக்கு நான் மாசம் மாசம் வளகாப்பு வைப்பேன் அப்படின்னு சொல்லவும், இதை பார்த்துட்டு பத்மா ரொம்பவே எரிச்சலோடே இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க தானா சொல்றாங்க, மாயா கூடிய சீக்கிரத்துலேயே உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவும், அப்போ மாயா அவங்க தனா கிட்ட சொல்றாங்க, தனா நீயும் பேட்மிண்டன்ல ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும், அப்போதான் நீயும் கதிரோட சீக்கிரமாகவே சேர்ந்து வாழ முடியும், அது மட்டும் இல்லாமல் உனக்கு கூடிய சீக்கிரத்தில் இந்த மாதிரிலாம் ஒரு நல்லது நடக்க வேண்டாமா அப்படிங்கவும், அப்போ ஜானகியும் தனா கிட்ட சொல்கிறாங்க, ஆமாம் தனா சீக்கிரத்தில் நீ இந்த பேட்மிண்டனில் நீ ஜெயிச்சு உங்கள் அப்பா கிட்ட நீ கதிரை பற்றின விஷயத்த சொல்லணும், கண்டிப்பாக உங்கள் அப்பா ஒத்துப்பாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுது அப்படின்னு சொல்லவும், தனாவும் சொல்கிறாங்க, ஆமாம்மா நான் அந்த போட்டியில் நிச்சயமாக நான் ஜெயிச்சிருவோம்மா, ஜெயிச்சதுக்கு அப்புறமா அப்பா கிட்ட கதிரோட என்னை சேர்த்து வைங்கப்பான்னு நான் சொல்லி நான் கேட்க தான் போகிறேன், அப்பாவும் என் மனசை புரிஞ்சு பாருமா, எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு அப்படின்னு தனா சொல்லவும், உடனே ஜானகி அவங்க சாமிக்கு நன்றி சொல்கிறாங்க, கடவுளை என் 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையை நீ நல்லபடியாக நீ கொண்டுட்டு போகணும்பா, அது மட்டும் இல்லை இப்போ மாயா கன்சீவாக இருக்கிறா, அதை நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதே மாதிரிக்கு தனாவையும் கதிரோட சேர்த்து வச்சிடணும், அவருடைய மனசையும் நீ மாற்றிடணும்,
கூடிய சீக்கிரத்தில் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கவும் அப்போ வந்து மாயா சொல்கிறாங்க, அந்த கார்த்தியை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம நினச்சது எல்லாமே நடந்துடும். அது மட்டும் இல்லாமல் பெரியப்பாவோட மனசும் மாறிடும், நம்மளை பெரியப்பாவும் நம்மளையும் புரிஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்லவும், ஆமாம் மாயா எனக்கு இப்போ தான் ஒரு நம்பிக்கை வந்துருச்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி ரொம்பவே ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயா ரூமுக்குள்ளே வரவும் அப்போ சீனு கேட்குறாங்க, என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற உன் மனசில் இதெல்லாம் நீ பொய்யா தானே நாடகம் போட்டுட்டு இருக்கிற அப்படிங்கவும் அப்போ உடனே மாயா சொல்கிறாங்க, என்ன சீனு இந்த மாதிரிக்கெலாம் நீ சொல்லிட்டு இருக்கிற, இதை போய் யாராவது பொய்யா நாடகம் போடுவாங்களா என்ன, நீ இதெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இப்போ என்னென்னா இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறியா அப்படிங்கவும், இங்கே பாரு நீ இந்த விஷயத்தில் விளையாடிட்டு இருக்காத, நீ எப்பவும் போல் விளையாட்டாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரிக்கு இதுலேயும் விளையாட்டாக பேசிகிட்டு இருக்காத, இது எல்லாம் நீ வந்து சும்மா பொய்யா போடக்கூடிய நாடகம்னு தெரியும் அப்படிங்கவும் உடனே வந்து மாயா சொல்கிறாங்க, சீனு அன்னைக்கு வந்து நம்ம பாட்டி வீட்டுக்கு கோயிலுக்கு போனோம்ல, அப்போ நீ அப்படி தான் சொல்லிட்டு இருந்த, என் பேரை உன் நெஞ்சில் பச்சை குத்த மாட்டேன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா என் பேரை வந்து உன் நெஞ்சில் பச்சை குத்தி வச்சுக்கிட்டேன், அதே போல் தான் இதுவும் உன்னுடைய குழந்தை தான், நான் கர்ப்பமாக தான் இருக்கிறேன், இதில் போய் யாராவது போய் சொல்லுவாங்களா என்ன, உனக்கு சந்தேகம் இருந்தால் என்ன வேணால் நீ வந்து அழைச்சிட்டு போய் செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே சீனு ரொம்பவே குழப்பமடைகிறாங்க. அது எப்படி, கண்டிப்பாக நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இவ சொல்கிறதெல்லாம் பார்த்தாக்கி அவங்க வந்து வெள்ளைக்கோட்டுக்காரங்கிட்ட போய் என்னை கூட்டிகிட்டு போய் செக் பண்ண வர சொல்கிறா, அப்படின்னா இவ சொல்கிறதெல்லாம் உண்மைதானா, அது எப்படி நடந்திருக்கும், அதுக்கு வாய்ப்பே கிடையாது, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, இவ என்ன சொல்கிறானே தெரியல அப்படின்னு சீனு ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பத்மா வந்து அவங்க மாயாவோட குழந்தைய வந்து கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து ரெடி பண்ணுறாங்க. இதுக்கு பார்வதியும் துணையாக இருக்கிறாங்க. ஆமாம் நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான், இவளை வீட்டை விட்டு விரட்டி விடணும்னா இவ குழந்தைய வந்து இவ சுமக்கக்கூடாது, இதை வந்து கருவிலேயே நம்ம வந்து கதையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து அந்த மருந்து ரெடி பண்ணுறாங்க. இந்த விஷயம் வந்து மணிக்கு எப்படியோ தெரிஞ்சதுமே பத்மா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி கேட்கும்போது பத்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே பார்த்தோம்னா மணி வெளுன்னு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதுக்கு உடந்தே இருந்தது பார்வதி தான் அப்படின்னு மணி வந்து சிவா கிட்ட சொல்லவும் சிவாவும் பார்வதி போட்டு வெளுத்து வாங்குறாங்க. இந்த வீட்டில் வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் நடக்குதுன்னா அதுக்கு காரணமே நீங்கள் 2 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் அடித்து வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜானகி வந்து தடுக்கிறாங்க, எதுக்காக இவங்களை போட்டு அடிச்சிட்டு இருக்கிறீங்க, இங்கே என்ன தான் நடக்கும் அப்படிங்கவும் அப்போ மணி வந்து நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இதை கிட்டதுமே ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பத்மா நீ இந்த மாதிரிக்கு நீ பண்ணிட்ட, சொல்லப்போனால் நீயும் ஒரு குழந்தைய பெற்றவா தானே, நீ இப்படியா பண்ணுவ, அதுவும் உன் குடும்ப வாரிசு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே பத்மா வந்து சொல்கிறாங்க, இன்னும் நான் வந்து இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான முடிவு எடுக்கிறதுக்காக அவங்க ரூமுக்குள்ளே போய் அந்த மாதிரிக்கு பண்ணவும் அப்போ வந்து மணி வந்து காப்பாற்றினதுமே பத்மா சொல்கிறாங்க நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயா வந்து ஒரு உண்மையை சொல்கிறதுக்காக வராங்க, அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.